டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக முக்கியமான விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த பணி நியமனம் எப்போது, அதாவது அதாவது பிடிபிஆர்டி இருக்கு இல்லையா, பிடிபிஆர்டியினுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது முடிஞ்ச உடனே எப்போ பணியாணை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு போர்டு மூலமாக அந்த கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபஸ்ட்டு சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டெடில் நடந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதி திராவிட நலத்துறையில், அடுத்து ஒவ்வொரு பள்ளிக்கல்வித்துறை, டிஎஸ்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. இது தொடர்ந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து விழா மாதிரி ஏற்பாடு செய்து முதல்வர் கையால் பணி நியமனம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்வர் வந்து ஒரு டேட் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அப்படி இல்லை அப்படின்னா, அவருக்கு டேட் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலோ, இல்லை அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் அடுத்து வந்து ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது, அது ஒரு முக்கியமான மாணவர்களுடைய கல்வித்திறன் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறனால ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே வேலைக்கு போகிற மாதிரி ஸ்ட்ரெயிட் அப்பாயின்மெண்ட்டும் அப்படியே போய்க்கிற மாதிரியும் விழா எதுவும் ஏற்பாடு பண்ணாமல் அந்த முதல்வரோட அறிவுறுத்தலின்படி அப்படி போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் எப்படி ஜனவரிக்குள்ளே ஜாப் போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? வேறு சந்தேகம்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.